இஸ்மாயில் அம்சமான இஸ்லாமி வம்சமே, அஸ்ஸலாமு அலைக்கும் என அனைவர்க்கும் வணக்கமே. இஸ்மாயில் அம்சமான இஸ்லாமி வம்சமே, அஸ்ஸலாமு அலைக்கும் என அனைவர்க்கும் வணக்கமே. துலஜப் திங்களின் 10வது நாளிலே பக்ருஈத் கொண்டாடும் பாய்களுக்கு வாழ்த்துக்கள். நபி தூதன் இப்ராஹிம் தவப்புதல்வன் இஸ்மாயிலை அல்லாவின் கட்டளையில் அர்ப்பணித்து துணிந்த நாள். இறைவனுக்கு தியாகமாய் தலை கொடுத்து தனையே நிறைந்தவன், பக்தி மெச்சி விரைந்தவன் அல்லாஹ் வாழி. தூய பக்தி வாழ்த்த வந்தான், மேயமதை போற்றி சொன்னான். பக்ருவை பூதவிந்தான், பலியேற்றல் மணியகின்றான். குர்பானி சமபந்தி கூடியே உண்டிடுவோம், சர்வமும் சமமாவோம், தர்மமே காத்திடுவோம். உலகநதன் நலம் வாழ உயிர் கொடுக்க விழைந்தானை, உளம் மகிழ விருந்தளித்து உறவு கொண்டு வணங்கும் நாள். அனைவரும் சகோதரரே, அன்பு மொழி தான் பாயே, அப்பன் என்றும் மாமன் என்றும் அத்தனையும் நாமனோ. சொந்தமான இரத்தங்களே, பந்தமான உறவுகளே, எந்த பேதமும் இல்லாமலே இந்த மண்ணில் வாழுவோமே. தியாகத்தின் திருநாளே, தேவனல்லா பெருநாளே, இறை தூதன் இப்ராஹிமே இதயங்கொள் நன்னாளே. மெக்காவுக்கும் மதீனாவுக்கும் முகமது நபி யாத்திரையே, இக்காலும் அஜ் பயணம் நிறை கடன் திருப்பயணம். ஈஹாமை அணிந்திருப்பார் எல்லோரும் சமமென்பார், ஒற்றுமை விளக்கமாக ஹஜ்ஜுக்கு போய் வருவார். கஃபாவை சுற்றி வந்தால் சம்சம் நீர் குடித்து விட்டால் பிறவி பயன் பெற்றிடலாம், பிறவி கடல் அற்றிடலாம். ஹஜியாக ஆகிவிட்டால் கடமைகள் நிறைவுற்றால் அல்லாவின் அமைதியில் அவன் சரணாகலாம்.